கிட்டத்தட்ட ஒரு 70 to 77% வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸில் இந்த ஃபார்வர்டு கேஸ்ட் தான் இருக்காங்க. ஆனால் பாப்புலேஷன் வைஸ் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இதற்கான பதில் நமக்கு வந்து தெளிவாகும். ஃபார்வர்ட் காஸ்ட்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த 77% ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து வெறும் 20 to 23% தான் பாப்புலேஷனில் இருக்கிறாங்க. 3 மடங்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு இருக்குது. மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பிசி வந்து 50% 55% நம்ம பாப்புலேஷனில் இருக்கோம். ஷெட்யூல் காஸ்ட்டு 20 to 23% இருக்கும். எஸ்டி 2 to 3% இருக்கும். மைனாரிட்டி 4 to 5% இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 77% இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினர் என்ன செய்யணுங்கிறத இந்த 22% இருக்கக்கூடியவர்கள் நிர்ணயிக்க வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிபதியின் ஜாதியை பார்க்கக்கூடாது, அவர் கடந்த காலத்தை பார்க்கக்கூடாது. அவர் பதவி ஏற்றுட்டாருன்னா அவர் வந்து நீதிபதி, அவ்வளவுதான், வேற எந்த ஐடென்டிட்டியும் அவர் கிடையாது, அப்படிதான் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றங்கள் எதன் அடிப்படையில் செயல்படணும்னு சொன்னால், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்கோ அந்த வரம்புகளுக்கு உட்பட்ட தீர்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் கான்ஸ்டியூஷன் இதுதான் சொல்லியிருக்கு, நாங்கள் இதுதான் ஃபாலோ பண்ண கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தானே எல்லாரும் கொடுக்குறாங்க. இல்லையே, எடுக்கின்ற விதங்கள் வந்து உங்களுக்கு மாறுபட்டு நிற்குது. இப்போ கண்டினியூஸாக நம்ம திருப்பரங்குன்றம் கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட தொடர்ந்து அவர் வந்து கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அவர் தானே ஹேண்டில் பண்ணுறாரு. நீங்கள் ரோஸ்டர் முறையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கு இல்லையா? அப்படி மாற்றினீங்கன்னா அவர் ஏன் வந்து மற்ற ரிட் அப்பீலுக்கோ இல்லை மற்றதுக்கோ மாறாமல் இருந்துகிட்டு இருக்காரு? அவரே அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஹிடன் அஜெண்டா அதில் இல்லையா? அப்போ தொடர்ந்து அவர் எப்படி அப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அப்படி எப்படி கோர்ட் அனுமதிக்குது? அப்போ இது எங்கேருந்து இந்த அனுமதிகள் வருது அப்படின்னு சொன்னால், இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜுடிஷியல் லாபி, சமுதாய ரீதியான ஒரு பலம், ஒரு ஆதரவு. அப்போ இவரை பாதுகாக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸில் ஒரு சாரார் இவரை சப்போர்ட் பண்ணுறாங்க, இது மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க.